ஃபேமிலி சாட்சியை சொல்லணும். முதலாவது இந்த ஊழியத்தில் ரொம்ப தீவிரம் காட்டினது பாஸ்டர். எனக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றால் கூட நான் ரொம்ப ஓவர் ஸ்டைல்காரி, பயங்கரமாக ஸ்டைல் பண்ணுவேன். வாலிபர் ஸ்டேஜில் எல்லாம் இந்த எங்கள் அக்காக்கெல்லாம் தெரியும். எங்கள் அம்மா வந்து தலையில் கை வச்சு ஜோம் பண்ணால் போங்க, இந்த எண்ணெய் தேய்க்க மாட்டேன் தலையில், பைத்தியம் பிடிச்சிருன்னு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. முடி பரபரன்னு அப்படி எனக்கு இருக்கணும். அப்போ தான் காலையில் காலேஜுக்கு போகிறதுக்கெல்லாம் அப்படி சந்தோஷமாக இருக்கும். அவங்க வந்து நைட்டு தூக்கத்தில் எண்ணெயை போட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ டென்ஷன் ஆவேன். அப்படி ஓவர் ஸ்டைல் பண்ணி ஓவர் நகாசை அப்படி அந்த மேக்கப்பெல்லாம் இங்கே இந்த பிரியா சொல்லி காட்டின பிரியா தானே, அவள் பண்ண மாதிரி தான் நானே எப்போலாம் இருப்பேன். இவங்க எங்கள் அக்கா எல்லாம் ரொம்ப பரிசுத்த, அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவங்க. எந்த வேலை செஞ்சாலும் அது வீட்டில் பலகாரம் செய்யணுன்னா எல்லாம் அவள் தான் செய்வாள். சின்ன வயசுலேயே நாங்கள் வளர்க்கும் பொழுது நான் மட்டும் எல்லாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். நான் சாப்பிடுக்க மட்டும் முதல்ல போய் உட்காந்துருவேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் வளர்ந்தேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அவள்கிட்ட கேட்டால் தெரியும். என்னுடைய கல்யாணம் வரையிலும் நான் வீட்டில் ஒரு காரியம் கூட மீன் மட்டும் கழுவி கொடுப்பேன். அது எனக்கு அப்போயே இந்த ஜுவாலஜி படித்தனால இன்ட்ரெஸ்ட், அதனால் மீன் கழுவுறதுல அப்போயே ஸ்பெஷலிஸ்ட்டு. அது மட்டும் க்ளீன் பண்ணி கொடுப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எக்மோரில் ஹாஸ்டலில் தனியாக மாட்டிட்டேன். வேலைக்காக இவ தான் கூட்டிகிட்டு இந்த அக்கா மூலம் தான் நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ செக்ரட்டேரியட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அடிக்கடி இது வரும், டைபாய்டு ஜுரம் வரும். உடனே நான் கன்னியாகுமரிக்கு கிளம்பிடுவேன். ஹாஸ்டலில் இருந்தனால சரியாக சாப்பாடு, ஏன்னா எங்கள் அம்மாட்ட எங்கள் சாப்பாடெல்லாம் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அந்த சாப்பாடு அப்படியே கீழே கொட்டி காலில் போட்டு நரங்கி நாய் கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஆக்குவேன். அவங்கள அவ்வளோ டென்ஷன் படுத்துவேன். ஏன்னா நான் வரம்ப ஆம்பளை மாதிரி சாப்பாடு ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் லேட்டான அப்படி பண்ணுவேன். அதனால் சாப்பாடு இல்லாமல் ஹாஸ்டலில் இருந்து கஞ்சிக்காக கஷ்டப்பட்டேன். வார்டன் வடிப்பார், ஒரு கிளாஸ் கஞ்சி கிடைக்குமான்னு. ஏன்னா இந்த டைபாய்டு ஜுரத்தில் ஏதாவது கஞ்சி கிடச்சா நல்லா இருக்குன்னு அந்த கஞ்சிக்காக காத்திருப்போம். அப்படி இருக்கும்போது தான் அடிக்கடி கன்னியாகுமரிக்கு போவேன், வருவேன். அங்கேருந்து போன உடனே திருநெல்வேலி போகும்போதே ஜுரம் சரியாயிடும். பேச்சுலர் வாழ்க்கையில் நடந்தது கல்யாணத்துக்கு முன்னே. அப்போ பாருங்களேன், வெளியே வந்துடுவேன். திருநெல்வேலி போன உடனே ஜுரம் சரியாகிடும். ஊருக்கு போவேன். அதோட வருவேன். மறுபடியும் இங்கே வந்தோடனே திருப்பியும் ஜுரம் வந்துடும். அப்படி சென்னையில் இருக்காண்டாமுள்ள ஒரு சூழ்நிலையில் தான் ஹாஸ்டலில் ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு கூட அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் நான் தனியாக இருக்கும் பொழுது நான் செஞ்ச எல்லா காரியமும் எனக்கு ஒரு ஸ்க்ரீனில் வந்துச்சு. சின்ன பிள்ளையில் செஞ்சது, ஒரு 5th 6th படித்தது, எங்கள் அம்மா பண்ணது எல்லாமே வந்துச்சு. அப்போ நான் ஆண்டவரத்தில் மன்னிப்பு பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், ஏதோ வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தெரியல, என்னதோ ஒன்று தப்பெல்லாம் அப்படி முன்னால் நிற்கிதுன்னு. அப்போ சொன்னாங்க, ஒன்று ஆண்டவர் தொட்டிருக்கிறாரு, நீ ஒன்று வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஆண்டவர் உனக்கு அபிஷேகத்தை நிரப்பாருன்னு. அந்த அபிஷேகம் கிடச்சிச்சு. அதுலேருந்து என்னால் இருக்க முடியாது. என்னைக்கு அபிஷேகம் பெற்றனோ அன்னையிலேருந்து நான் நினச்சி இருக்க மாட்டேன். ரிப்பன் பில்டிங்லாம் வேலை செஞ்சேன். நான் நான் போகும்போது மேலே நிற்கும்போது நான் ஒரு ஆஃபீஸர்கிட்ட பியாக இருந்தேன். அப்போ கீழே நின்று சொல்லுவாங்க, இந்த எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா வரான்னு. எல்லா பியூனா என்ன கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அப்போ நான் வாலிப பிஸ்டே ஒரு ரோஸ் இருந்தால் தான் என்ன செய்வேன், இந்த சைடில் ஒரு ரோஸ், அதுக்கு இலை தேடி திரிவேன். அந்த இலையோடு அந்த ரோஸ் சைடில் வச்சா தான் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்க. முடியெல்லாம் வெட்டி விட்டுருப்பேன். அப்படி பார்த்துட்டு என்ன பார்த்தா எல்லோரும் அப்படி ரோட்டில் போகும்போது எல்லோரும் அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஆஃபீஸில் என்ன பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. திருமணம் ஆச்சு, பாஸ்டர் ஸ்பிரிச்சுவல். என்னுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர தொடங்கினேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்ணை மூடி ஜோம் பண்ணுறது, அபிஷேகத்தில் நிரம்புறது, சர்ச்சில் வந்து பண்ணுறதெல்லாம். அப்போ என்ன செய்வேன்னா, ஒரு சுவிசேஷம் கேட்குறத சண்டே ஒரு மெசேஜ் வந்தால் நான் ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லிவிடுவேன். ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட யார் அது ட்ரெயினில் பார்த்தாலும் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்குள்ளே ஏதாவது ஒன்று செய்யணும்னு மனசில் அது உந்திகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவருக்காக. நான் என்ன இந்த ஊழியம் எப்படி ஸ்டார்ட் பண்ணு தான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று செய்யணும். சர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன், அது ஜோம் பண்ணுறான், நல்லா ஜோம் பண்ணுறான். இன்னொன்று பாருங்களாம், நான் உட்காந்து சர்ச்சுக்குள்ளே ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜோம் பண்ண தொடங்கினா அப்படி பக்கத்தில் வருவாங்க, என் பக்கத்தில் உட்காருவாங்க. என்ன பார்த்தோன்னே எழும்பி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா நான் அந்த இருக்கிற இடம் ஒரு தவிடுபடி ஆயிரும். எனக்கிட்டேருந்து நிறைய மிதி வாங்கினவா சரிந்தான். பாப்பா என் பொண்ணு நல்ல மிதி வாங்கியிருப்பான். முட்டியில் தான் நிற்பான், முட்டியிலே நின்று அபிஷேகத்தில் 1 hour 2 hour அப்படியே நின்றுடுவேன். கண்ணே திறக்க மாட்டேன். ஏன்னா அந்த அனல் அப்படி எரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், ட்ரெயினில் போய் பாட்டு பாடுவேன். திடீர்னு கொஞ்சம் ஏதாவது அவங்க ஒரு கந்த சசி, எனக்கு ஒரு வெறி வந்துடும். இவ்வளோ எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம இருக்கக்கூடாது. ட்ரெயினில் எழுப்பி பாட்டு பாடுவேன், அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அரிப்பேன். அப்படியே அங்கேருந்தெல்லாம் அந்த ஆரம்பித்த ஊழியம் தான். ட்ரெயினில் தான் நான் பாட்டு பாடி ஊழியம் ஆரம்பித்தேன்.
எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிப்பேன். அப்போல்லாம் ஒருத்தோட ட்ரெயினை நிறுத்த வந்தாங்க. அப்பவும் தைரியமாக நின்னேன். எல்லாரும் என்னை ட்ரெயினில் ஏறினோட வந்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் நின்றுட்டு சொல்லும் வந்துச்சு பாட்டு பாடம். எனக்கு ஒரு வெக்கமே இருக்காது, ஒரு ரோசமும் இருக்காது. நீங்கள் எல்லாம் இப்போ டிராக்டர் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஷேம் ஆகுறீங்கல்ல, நான் அப்போ ஷேம் ஆக மாட்டேன். ஏன்னா என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் தேவன் வைத்திருக்கிறாரு. அப்போ வந்தோன்னே அப்படியே இருப்போம். கல்யாணம் ஆயிடுச்சுது, ஷெல்டன் பிறந்துட்டான், 1 வயசு ஆச்சுது. அப்போல்லாம் நகை ரொம்ப ஆசை. அப்போ இவனுக்கு ஜுரம் வராது, ஒன்றொன்னா என்ன செய்தாங்க, ஆண்டவர் எல்லாம் ஒன்றொன்னா பொறுக்குனார். போட்டதெல்லாம் என்ன செஞ்சார், யாரும் என்னை கம்பல் பண்ணலை, யாரும் என்னை போர்ஸ் பண்ணலை. நான் ஜுவல்ஸ் கலத்தினதெல்லாம் நானே எனக்கு மனசில் தோணி ஆண்டவர் என்னோட பேசி தான் எல்லா ஜுவல்ஸையும் கலத்தினேன். ஆண்டவர் எனக்கு ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறான்னு சொன்னனால தான் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கலத்தினேன். எனக்கு ஆண்டவருடைய இது அது கல்யாணம் ஆன சமயத்தில் சில தரிசனங்கள் எல்லாம் வந்து பண்ணணும். ஊழியத்தை செஞ்சேன், ட்ரெயினில் ஊழியம் செஞ்சேன், கிராமங்களுக்கெல்லாம் போனோம். அப்பப்போ நிறைய காரியங்கள் இருந்தது, சில நெருக்கங்கள் வந்தது. இந்த இடத்த தரிசனம் கொடுத்து தான் அந்த இடத்துல சர்ச்சு கட்டினது. எங்கள் ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தையும், ஒரு தரிசனம் இல்லைன்னா சொப்பனத்தில் எல்லாமே வந்துடும். சொப்பனத்தில் வராத ஒரு காரியத்தையும் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பே எடுக்க மாட்டோம். வரோம் இப்படி பண்ணணும், எல்லாம் செய்யணும், உடனே அதை ஃபாலோ பண்ணுவோம். ஃபெயிலியரே இருக்காது. எல்லாமே ஓனாக எதுவும் செய்கிறதே இல்லை. ஏதாவது வரோம் திடீர்னு. இந்த சர்ச்சு முதல்ல சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இது இடையில ஒரு பில்லர் உண்டு, அதை உடச்சிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். கீழே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இங்கே ஷெட் இருந்தது. திடீர்னு என்ன செய்யுங்க, அப்போ பில்டிங் எல்லாம் என்னாச்சு, டேமேஜ் ஆச்சு. தண்ணி பாஞ்சு பில்டிங் உடைகிற ஸ்டேஜ் ஆச்சு. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, மேலே ஒரு செட்டு போட்டால் மழையில் என்ன செய்யாது, மழை நனையாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ராஜி பிரதர் தான் இங்கே வந்தார். அவர் சொன்னார் 1.5 லட்சத்தில் முடிச்சிடலான்னு, சும்மா ஷெட்டு தானேன்னு. ஆனால் அது பார்க்கும்போது 11 லட்சம் ஆச்சு, சும்மா சாதா அந்த மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அது முடிஞ்சிச்சு. அப்புறம் இதாகி இந்த பிள்ளைங்க 2 பேரும் படிக்க போயிட்டாங்க வெளியே. அப்போ ஷெல்டன் முதல்ல படிக்க போனால், அதுக்கு அடுத்தது அவன் வந்தோடனே பாப்பா படிக்க போனால். அப்போல்லாம் ரொம்ப காசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். இந்த பசங்க சொல்லுவோம், இவங்களுக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் இல்லைன்னா 2 ட்ரெஸ் தான் இருக்கும். எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கேட்டால் ஏதாவது. அப்போ நாங்கள் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருந்தோம். இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் எல்லாம் நிறைய எங்களுடைய சம்பளம் எல்லாம் வருமானங்கள் பிஎஃப் எடுக்கிறது. ஒரு ஆனிவர்சரினா பிஎஃப் எடுத்துருவோம். அவங்கெல்லாம் அப்போ சின்ன பிள்ளையாக தான் படித்தா இருந்தாங்க. எல்லாம் ஆண்டவருக்காக அதை ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே டக்குன்னு போட்டுருவோம். பைசா நகை வாங்கணும், அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். வேண்டாம், இதெல்லாம் அந்த ஒரு எண்ணம் எல்லாம் கடவுளே அந்த ஒரு வெறுப்பெல்லாம் கொடுத்தாரு. அப்படியே ஆண்டவருக்காக செயல்பட்டு எதையும் எதிர்பார்க்காம, என்னுடைய நோக்கம் எல்லாம் காணிக்க வாங்கக்கூடாதுன்னு தான். நாங்கள் ஆரம்பத்தில் வரும்பொழுது யார்கிட்டையும் காணிக்க கேட்கக்கூடாது. முதல்ல பாக்ஸே இருக்காது, சும்மா நாங்கள் ஜோம் பண்ணிட்டு போயிடுவோங்க. ஆரம்பம் பாக்ஸ் மட்டும் இருக்குல்ல, பாக்ஸ் மட்டும் இருக்கு, யாராவது விருப்பம் உள்ளவங்க போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரதர் சொன்னார், காணிக்கைக்குன்னு நீங்கள் ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறம் தான் காணிக்கை எடுப்பாங்க. ஆனால் ஜான்சன் பிரதர் தான் சொன்னார், நீங்கள் பிரதர் இதெல்லாம் தப்பு, நீங்கள் ஒரு பாட்டு பாடு, ஒரு காணிக்கைக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. அவங்க ஒரு காசு போட்டால் கூட அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படன்னு சொல்லிட்டு தான் காணிக்கை பாக்ஸ் வச்சு அந்த டைமை கொடுத்தோம். ஆனால் கூட எனக்கு பாருங்களாம், யாராவது வீட்டுகளில் போனால் காணிக்கை வாங்கினேன்னா எனக்கு உடம்பு கூசும். ஏன்னா எனக்கு அந்த காசில் மக்கள்கிட்டேருந்து போய் காணிக்கை வாங்குறதுக்கு, ஏன்னா நாங்கள் நல்லா சம்பாதிச்சோம், அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. வீடுகளில் போகும்போது காணிக்கை தந்தால் எல்லாம் கூட ஒரு மாதிரி யோசித்து அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு தான் காணிக்கை வாங்குவேன். அந்த மாதிரி இந்த காணிக்கையெல்லாம் நம்ம ரொம்ப பண்ணி அதிலே நம்ம வாழக்கூடாது. நம்ம நல்ல பசங்களையும் அதே மாதிரி படிக்க வச்சு அவங்களும் ஊழியம் செய்யணும். நம்ம சம்பாதிச்சு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். வாங்குவதை பார்க்கலாம், கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வரும்போது ஸ்டார்டிங்கில் அதுதான் எண்ணம் இருந்துச்சு. ஆண்டவருக்கு நிறைய செய்யணும், நம்மளை கொடுக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்க வச்சார். இவங்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி 2000 பிரதிஷ்டை பண்ணி 4 பேரும் தான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பைபிள் காலேஜ் முடித்து ஜான் பால்ராஜ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் தான் சாம்சல் ராஜோட எங்களையும் பிரதிஷ்டை பண்ணி இந்த சர்ச்சையும் பிரதிஷ்டை பண்ணி 2026 ஆரம்பித்த சபை. அதுக்கு முன்னால் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டாண்டர்டாக சர்ச் ஆரம்பித்தது 2000 ஜனவரி 26 அந்த நாளிலிருந்து அநேக உபத்திரவங்கள், மக்களால் உபத்திரவங்கள். இவன் வந்தோடனே சிக்காயிட்டான். அப்போ அவனுடைய இந்த போட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பான். அப்போ தான் அவன் டைபாய்டு ஜுரத்தில் மரணப்படுக்கையிலேருந்து வெளியே வந்த சமயம். அப்போ பிசாசு வந்து பேசும், அவ்வளோத்தான் ஊழியம், அவ்வளோத்தான்
அவ்வளோதான். அப்போ நான் எதிர்த்து நிற்பேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் முன்னால் நிற்கும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, போ சாத்தானே, நான் அவனை ஜெயிக்க சோர்ந்து போக தோணாது. எங்கள் அருள் இருக்கிறாரு. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருந்தார். திடீர்னு ஆளாக காணாம போயிட்டார். எங்கள் வழுக்கம்பாறையில் போய் உட்காந்துருந்தார். நான் தேடுறேன், ஒரு லெட்டர் வச்சுட்டு நான் போயிடுறேன்னு போட்டேன். எங்கள் வீட்டில் இருந்த பையன். அப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தேடணும், சாவு கடங்களை போய் தேடணும், ஜிஹெச்சில் மார்ச்சரியில் தேடணும், அருளை காணோன்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவரை காணாம போயிட்டார். இந்த சர்ச்சுக்குள்ளே என்ன நடந்தாலும் ரொம்ப போராட்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட இன்சிடென்ட். ஆனால் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். டெய்லி ஜபம் ஜபம் ஜபம், நைட்டு ஜபம். நைட்டெல்லாம் ஒரு பீரோ புள்ளி ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து என்ன செய்வானுதுன்னா, விஜய் பிரதர்லாம் இங்கே லேடிஸ் எல்லாம் வர ஒவ்வொருத்தரையாக கொண்டு ஜாயிட்டு விடுவாங்க. விஜய் என்ன பண்ணால் அந்த பெரிய ராடு எடுத்துகிட்டு வருவான். பீரோ புள்ளி வரான்னு அவனை அடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு ராடு எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து போவாங்க. வந்தால் நம்ம அடிச்சிடலான்னு. ஏன்னா லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தரையாக வீட்டில் கொண்டு விட்டு, ஜன்னல் இருக்காது. எங்கள் வீட்டில் இருந்த டைனிங் டேபிளை தான் இங்கே மாட்டு வண்டியில் கொண்டு வருவோம். கீழே சர்ச்சு நடக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்த டைனிங் டேபிளை மாட்டு வண்டியில் ட்ரம், ஏன்னா ஜன்னல் டோரெல்லாம் இருக்காது, யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு புதுசு தானே. அப்போ அதை மாட்டு வண்டியில் முடித்தோன்னே அந்த மாட்டு வண்டியில் வீட்டில் கொண்டு வச்சுருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை மாட்டு வண்டியில் அந்த அந்த டைனிங் டேபிள் என்ன செய்யும். அப்போ தான் புல்பீட்டெல்லாம் இல்லை, டைனிங் டேபிள். அதுக்கப்புறம் தான் ஒரு பிரதர் வந்து ஒரு வாத்தியார், செல்டனுடைய வாத்தியார், அவர் பேர் என்ன, இன்பதாஸ் சார். இன்பதாஸ் சார் தான் அந்த அதான் இருக்குல்ல, அந்த புல்பீட்டு எவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்கோம். அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புல்பீட்டை அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. இந்த செபாஸ்டியன் ஸ்கூலில் இன்பதாஸ் சார் இருந்தார். அவர் தான் அந்த புல்பீட்டை செஞ்சு இங்கே வச்சார். அப்போ தான் அந்த புல்பீட்டு இங்கே வந்துச்சு. ஒன்றுனா ஆண்டவர் செஞ்சார். அதுக்கு அடுத்த கொஞ்சம் கொஞ்சம் வர வர மக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரச்சனை, பின்னால் பிரச்சனை, எதிரிலேருந்து பிரச்சனை, சத்தம், சவுண்டு. விடுவோமா, விட்டது யார் விட்டது? எல்லாம் இந்த காக்கா கத்துன மாதிரி ஒரு கூட்டம் நைட்டெல்லாம் 2 மணி 3 மணி வரை கத்தும் கிடந்து. எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்ன சார் தைரியம். போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்கே போய் இப்படி தான் கத்துவோம். நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நான் நிற்பேன். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டார், உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப வெறி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டார். ரொம்ப வெறிய. நான் சொன்னேன், சரி மைக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கள் வாய் இருக்குது, நாங்கள் அதில் ஜோம் பண்ணிட்டேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், இதெல்லாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஜாபில் கவர்மெண்ட் ஜாப் இல்லை. எங்கே போய் என்னுடைய ஜாபை நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒர்க் பண்ணுறேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு எங்கே போய் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்லுறதே இல்லை. ரிட்டையர்டு வரையும் அது ஆட்களுக்கு தெரியுமே தவிர, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, எங்கே மக்கள்கிட்ட போனாலும் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டேன். ஏன்னா யாராவது என்ன செஞ்சுருவாங்க. ஏன்னா நான் நிறைய இது மாதிரி சில காரியங்களை எல்லாம் ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை மக்கள்கிட்ட அறிக்கை பண்ணி வேலை செய்கிறேன்னு ஊழியத்தில் நிறைய ஈடுபட்டு நான் நிறைய டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் பார்த்துருக்கிறேன் சகோதரிகளுக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தனால. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்லவே மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வேலை செய்கிறேன்னா கொஞ்சம் சலுகை தருவாங்க. நான் அதெல்லாம் என்னுடைய வேலையை வச்சு நான் எங்கே போய் சலுகை கேட்டதும் கிடையாது, எங்கே போய் இது பண்ணலை. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், தைரியமாக ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா பிறகு நாங்கள் ஒரு தடவை வாங்கும்போம், அதே இன்ஸ்பெக்டரு எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணவர். இந்த பெரியபாளையத்தன் கோயில்கிட்ட நாகல்கனியில் பாரா போனார். அப்போது நாங்கள் டிராக்டர் கொடுத்து எங்கள் சகோதரிகளெல்லாம் இருந்தாங்க, பிரேமாஸ்டர், எஸ்தர் சிஸ்டர், உங்கள் பழைய ஆட்கள் நிறைய பேர். நாங்கள் ஊழியத்துக்கு போயிடுவோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் ஊழியம் எப்படி இருக்குது, மழை எப்படி, அப்படி செய்கிறீங்களான்னு. ஆமான்னு நம்மளை செக் பண்ணுவாங்க. சோதனைகள் வரும், நீங்கள் அதில் எப்படி, எனக்கு அந்த இது வந்தாலும் நான் அதை யார் என்ன பண்ணாலும் திட்டுவாங்க, போராட்டம் வரும், கேவலமாக பேசுவாங்க. நான் என் பாட்டு தொடச்சி போட்டுட்டு மறுபடியும் ஜோமனை தொடங்கிடுவேன். எதையும் என்ன செய்ய மாட்டேன், கேர் பண்ணவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்குள்ளே இருக்கிற அனல் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். யாரையும் கேர் பண்ண மாட்டேன். 41 நாள் பாஸ்டிங் இருப்போம். நாங்கள் ஒரு ஏஜ் சர்ச்சில் இருக்கோம்பா. அப்போ பாஸ்டர் சொல்லுவார், உங்கள் ஒய்ஃபுக்கு போயிட்டு மெண்டல் ஆகிடும், பாஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. ஒரு நேரம் ஏதாவது சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம், ஆஃபீஸ் போயிடுவோம். பைபிள் காலேஜ் படித்தோம், எல்லாம் பண்ணிவிட்டு ஒரே டைமில் மெண்டல் ஆகிடும், ஸ்டாப் பண்ணுங்க. இவர் சொல்லுவார், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நீ சாப்பிடாமல் இருக்காதுன்னு. போங்க, உங்களுக்கு அதை விடுங்க, என் வேலை இது, என்னுடைய பர்சனல். நான் பாஸ்டிங் இருக்கிறதுனா உங்களுக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் என் பாட்டு கரெக்டாக பாஸ்டிங் இருப்பேன்னு. அவ்வளோ தூரம் 5 நாளெல்லாம் குடிக்காமலே உட்காந்துருவோம், ஒன்றும் குடிக்காமலே ஈஸியாக ஜம்முன்னு போயிடுவோம். 3 நாளெல்லாம் அந்த ஒரு இதை இல்லை, சர்ச்சுக்குள்ளே கிடப்போம் கிடந்து சாப்பிடாமல் ஒரு தண்ணியை ஒரு டீயை குடிச்சிட்டு. அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நிலைநாட்டி வச்சுருக்கிறாரு. இது எந்த எதிர்பார்ப்போடையும் செய்ததில்லை. ஏதோ திடீர்னு எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது.
எந்த எங்களுக்கு மனுஷ சப்போர்ட்டை விட, பிசாசினுடைய சப்போர்ட்டை விட, தொந்தரவை விட, மனுஷ ஊழியக்காரர்களினால் வந்த தொந்தரவு ஏராளம் இருந்தது. நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜோம் பண்ணா, ஏன் அவங்கள எங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஜோம் பண்ணீங்க, அவங்க ஆவி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊழியத்தின் பாதையில் நிறைய காரியங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்போம். அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆவியே சரியில்லை, சரியான அபிஷேகம் கிடையாது, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நினச்சி அதுங்க ஜோம் பண்ணாதுங்க. எங்களுக்கு தெரியும், இதை கேள்விப்படுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஆண்டவர் நம்மளோட சொல்கிறாரு, அதை நம்ம செஞ்சுருக்கேன்னு அந்த காரியத்தையெல்லாம் உதறி தள்ளி விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி நின்னனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், அநேக காற்றுகள் சலசலப்புகள். ஒரு தடவை ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எதிரில் கல் அந்த கேட்டை அப்படியே ரவுண்டில் வந்து விழுந்து உடச்சிச்சு. இதெல்லாம் நிறைய இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஒரு தடவை ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எதிரிலேருந்து ஒருத்தர் பொண்டாட்டியை அடித்து உள்ளுக்குள்ளே வந்து புல்பீட்டில் நின்றுச்சு. அந்த நேரத்தில் அவன் ஒரு பெரிய தடிக்கம்பை எடுத்துகிட்டு வந்தான். இதே இடத்துல கீழே நடந்துச்சு. நான் ஓடி போனேன். அப்படியே அவன் தலையில் போய் கைவிடி ஏசு நாமத்தில் போ சாத்தானின்னு தலையிலேருந்து பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளினான். நிறைய இடத்துல போல்ஸ் பண்ணி போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள், எல்லா மனித சக்திகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இந்த ஏரியாவில் எவ்வளோ போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஆண்டவர் 25 வருட காலம் என்ன செய்தார், நிற்க வைத்திருக்கிறாரு. தொடர்ந்து எங்கள் ஊழியத்தில் இருந்த நீங்கள் எல்லாரும் இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நம்ம கட்டி எழுப்போம். இனிதான் இதில் உள்ள மகிமை வரப்போகுது. நான் இன்னும் இதுவரையும் நாங்கள் போட்ட பிரயாசங்கள், ஜபங்கள், தியாகங்களுக்கு ஏற்ற பிரதிபலன் இன்னும் வரல. அப்போ ஒன்றுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை எனக்கு. நான் நினச்சதெல்லாம் வேறு, தரிசனங்களெல்லாம் வேறு. ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களெல்லாம் இன்னும் என்ன செய்யலை, நிறைவேறலை. அது நிறைவேறுற காலம் இனியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ணுங்கள். அநேக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நான் எப்போவும் ஊழியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். என் பிள்ளைகளை கேளுங்க, அவங்களையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எங்கள் வீட்டில் வளர்ந்தவங்களையெல்லாம் அடி பயங்கரமாக நிற்பேன். அதில் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா டக்குன்னு நிற்பான் எல்லாம். அது ஆனால் அன்பு எல்லாம் எங்கே இருக்கும், மனசில் கரெக்டாக இருக்கணும். ஊழியத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாம் நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்பு மனசில் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் நம்மள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாரு. அதை நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்தின் பாதையில் செலவு பண்ணி ஈடுபட்டு எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை கட்டி எழுப்பும். கர்த்தர் இந்த காரியங்களை செய்வாராக. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லி முடித்தாங்க. ஒன்று சொல்கிறேன், என் மகனும் என் மகளும் நாங்கள் எத்தனை மணிக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு 1 மணி 1:30 மணி 12:30 போனாலும் கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் போய் எழுப்புறது என் பையனை. அடுத்தது என் மகள்கிட்ட ஜெபம் பண்ணியா, சாப்பிட்டியா, படிச்சியா, அப்படி தான் 3 கேள்வி. அதில் என் பையன் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்கன்னா 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் தட்டிகிட்டே இருப்பேன். என்னடா பேசாமல் படுத்திருக்கேன். மெல்ல எழும்பி சொல்லுவான், என்னப்பா இது டைம் என்ன அப்படின்னு. அவ்வளோ அந்த பிள்ளைகளை அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தேவனுடைய நாம மகிமைக்கென்று இந்த உலகத்தோடு ஒட்டாதபடி ஆண்டவருக்கென்று ஆண்டவர் 2 பிள்ளைகளையும் வளர்க்கும்படி உதவி செய்தார். அதே மாதிரி இந்த என் மகளை தட்டுனது உடனே எழும்புவான். ஸ்தோத்திரம். அதே மாதிரி எந்த நைட் ஆனாலும் இந்த 3 பேருக்கும் ஏதாவது ஒரு பூஸ்டோ இல்லைன்னா கையில் என்ன இருக்கோ அதை கலக்கி கொடுத்துருவேன். ஏன்னா 3னும் பீக்காக இருக்குமே அப்படின்னு. நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால மல்டிநேஷனல் கம்பெனி, யூரோப்பியன், அது நல்ல சரியான சாப்பாடு. அதனால் இதுங்க வாடி போவோம்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இந்த ஊழியத்தில் நாங்கள் 2 பேரும் லேட்டானா கூட இந்த 2 பிள்ளைகளும் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேஷன் பண்ணாங்க. ரொம்ப கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அதே போல் தான் இப்போது என் மகனுக்கென்று ஆண்டவர் கொடுத்த அன்பு மகள் ஆஸ்லா டோனா உண்மையாகவே நல்ல ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு நபரை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா ஒருவர் அன்பு செலுத்தி சந்தோஷமாக கிடக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் தாமே பெரிய
அது மாதிரி நாங்கள் வெளியெல்லாம் போகும்போது எங்கள் பிள்ளைகளை தைரியமாக எங்கள் அக்காட்ட விட்டுட்டு போவோம். அவள் தான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்தவா. இவங்க 2 பேரையும் நான் ஒரு 3 மாதத்தில் மெட்டர்னிட்டி லீவ் முடித்து ஆஃபீஸ் போயிடுவேன். சின்ன வயசுலேருந்தே 2 பேரையும் வளர்த்தது அவங்க பெரியம்மா. இன்றைக்கி வரையும் அவங்களுக்கு கூட பிள்ளைகளை மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவங்க குடும்பத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் எழும்புங்க. தெய்வ சமூகத்தில் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் கவனிங்க. இங்கே கீழே சர்ச்சுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்கிறோம். அநேகமாக ஒரு ட்ரிப்பு சாப்பிட்ருப்பாங்க. நீங்களும் அங்கே சப்போஸ் இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு மேலே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். சப்ளைக்கு நிறைய தாராளமான ஆட்கள் இருக்காங்க. நீ எதுவும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் இவ்வளோ நேரம் காத்த கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து புறமை காத்து நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக கடந்து போகணும். ஸ்தோத்திரம். முதல்ல ஒரு பேட்ச் வெளியே வரட்டு, கீழே ஃபுல்லான பிறகு நிப்பாட்டிக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணிட்டு அந்த பேட்ச் முடிஞ்சா அடுத்த அனுப்புகிறேன். மொத்தமாக எல்லாரும் கீழே வரட்டும். அங்கே ஒரு 20 பேர் ஏற்ற முடியும்.